ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பயிற்சி 6 நாளில் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 2வது கணக்கு. கடலின் நீர் மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர் குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும் அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும் காண்கிறார் எனில் கப்பலில் இருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டுபிடிக்கணும், குன்றோட உயரத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் போடலாமா? தீர்வு: கடலின் நீர்மட்டத்திலிருந்து 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒரு நீர்மட்டம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் எவ்வளோ? 40 மீட்டருக்கு மேலே உள்ள ஒரு கப்பலின் மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கிற ஒருவர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 40 மீட்டருக்கு மேலே உள்ள இது 40 மீட்டர், அந்த கப்பலில் நின்றுட்டுருக்காரு ஒருத்தர். ஓகேவா? இந்த புள்ளிக்கு நான் பேர் ஏன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே பின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன? ஒரு குன்றை பார்க்குறாரு, அதாவது குன்றோட கோணங்கள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குன்று அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு நான் பேர் சிடின்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட குன்றின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும், இப்போ இங்கிருந்து குன்றோட உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறாரு. அப்போ அந்த கோணத்தை மார்க் பண்ணுறதுக்கு வேண்டி நான் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இங்கே மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டுக்கு நான் பேர் எம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்து அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்திலும், அந்த குன்றோட அடிப்பகுதியை 30 டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு. ஓகேவா? இங்கே 30 டிகிரி இப்போ காண்கிறார் எனில் கப்பலிலிருந்து குன்றுக்கு உள்ள தொலைவையும் குன்றின் உயரத்தையும், இந்த டிஸ்டன்ஸும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், எந்த செங்கோண முக்கோணத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இங்கே பாருங்கள், நம்ம இறக்க கோணம்னாலே ஒரு இணை லைன் ஒன்று இருக்கணும். அது இதுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக, அதாவது இங்கே 30 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 30 டிகிரி தான். ஓகேவா? இசட் வடிவத்தில் இருக்குது, இங்கே 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி தான். இவ்வளோதான் டயக்ராம். இப்போ எடுத்து எழுதலாமா? எடுத்து எழுதும்போது எப்போவுமே நம்ம எல்லா கணக்குமே ஒரே ஆர்டரில் தான் எழுதிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன எழுதுவோம்? உயரம் எழுதுவோம். அதுக்கப்புறம் ரெண்டுக்கு இடைப்பட்ட தொலைவு எழுதுவோம். அதுக்கப்புறம் கோணம். அடுத்து ஃபோர்த்தாக நம்ம போட்ட டயக்ராமில் ஒரு இந்த மாதிரி செவ்வகம் இல்லைன்னா சதுரம் வந்துச்சுன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவோம். இவ்வளோதான். என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? இங்கே இருக்கிற ஏங்கிற புள்ளியை கப்பலின் மேல் பகுதியில் உள்ள புள்ளி ஏன்னு எடுத்துக்கிட்டோம். கடலின் நீர்மட்டம் பி. ஓகேவா? அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் 40 மீட்டர். ஏபி ஈக்குவல் டு 40 மீட்டர். ஓகேவா? அடுத்து இந்த குன்றோட உயரம் குன்றின் உயரம் சிடி. இப்போ அந்த சிடி டிஸ்டன்ஸ் வேணும்னா சிஎம் ப்ளஸ் எம்டி. சிடி ஈக்குவல் டு சிஎம் ப்ளஸ் எம்டி. ஓகேவா? இப்போ உயரம் சொல்லியாச்சு. அடுத்து இடைப்பட்ட தொலைவு, இங்கே இருக்கிற இந்த கப்பலுக்கும் குன்றிற்கும் இடைப்பட்ட தொலைவு. கப்பலுக்கும் குன்றிற்கும் இடைப்பட்ட தொலைவு பிடி. அடுத்து இப்போ உயரம் சொல்லியாச்சு, இடைப்பட்ட தொலைவு சொல்லியாச்சு. அடுத்து என்ன சொல்லணும்? கோணம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏற்ற கோணம் சொல்லிடலாம். சி, இங்கே ஏக்கு தான் கோணம், ஏ தான் நடுவில் வரணும். அப்போது சிஏஎம். கோணம் சிஏஎம் ஈக்குவல் டு 60 டிகிரி. அடுத்து இறக்க கோணம் சொல்லும்போது இந்த ஜோடி சேர்த்து எழுதுவோமா? இங்கே ஒன்று விட்ட கோணங்கள் நம்ம அந்த இது எடுத்திருக்கோம். இங்கே 30 டிகிரினா இங்கேயும் 30 டிகிரி. ஸோ ஒன்று விட்ட கோணங்கள் அந்த லைன் சொல்லணும். கோணம் எம்ஏடி ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னா அதே தான் கோணம் ஏடிபிக்கும். ஓகே, இப்போ கோணம் முடிஞ்சுது. அடுத்து இதில் செவ்வகம் டைப்பில் இருக்கிறனால நம்ம ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும். ஏஎம் ஈக்குவல் டு பிடி. அப்புறம் ஏபி ஈக்குவல் டு
இங்கே 40 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே தான் இப்போ இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற எம்டிக்கும். ஓகேவா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பார்க்கணும்? செங்கோண முக்கோணம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எந்த செங்கோண முக்கோணத்தை பார்க்கலான்னு பாருங்கள். இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே இந்த ஒரு சைடு நம்மளுக்கு தெரியும். இதை வச்சுக்கிட்டு இந்த சைடு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறேன். பேர் என்னது? ஏபிடி. செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் 30 டிகிரி. எழுதுகிற பாருங்க. செங்கோண முக்கோணம் ஏபிடியில் கோணம் இருக்கிறது இங்கே எதுக்கு? டிக்கு தான். ஸோ டி தான் நடுவில் வரணும். ஏடிபி. கோணம் ஏடிபி ஈக்குவல் டு எத்தனை டிகிரி? 30 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன டீட்டா எடுக்கணும்? இங்கே வந்து எதிர்பக்கமும் அடுத்துள்ள பக்கமும் தான். ஸோ tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ tan தீட்டாக்கு பதிலாக எத்தனை டிகிரி? 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே பாருங்கள். தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம். ஸோ ஏபி. அடுத்துள்ள பக்கம்ங்கிறது பிடி. tan 30 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன? 1/√3. ஏபியோட வேல்யூ 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிடி நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பிடியை நம்ம இந்த சைடு மேலே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பிடி ஈக்குவல் டு இங்கே இருக்கிற √3 இங்கே பெருக்கல்ல வந்துருமா? 40√3 மீட்டர். பிடியோட டிஸ்டன்ஸ் 40√3 மீட்டர். அதாவது கப்பலுக்கும் குன்றிற்கும் இடைப்பட்ட தொலைவு பிடிங்கிறது. இப்போது நம்ம இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே வந்து √3ஓட வேல்யூ நம்ம 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. அதை போட்டு பெருக்கணும். ஆனால் இங்கே வந்து நம்ம பின்னாடி ஒரு செங்கோண முக்கோணத்தில் இதை யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். கடைசியாக இந்த வேல்யூ போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் தான் கப்பலுக்கும் குன்றிற்கும் இடைப்பட்ட தொலைவு. ஓகேவா? இங்கே இதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ அடுத்த செங்கோண முக்கோணம் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த செங்கோண முக்கோணம் எது? இது செங்கோண முக்கோணம் ஏஎம்சி. கோணம் 60 டிகிரி. செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில் கோணம் சிஏஎம் ஈக்குவல் டு 60 டிகிரி. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan தீட்டாக்கு பதிலாக 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே எவ்வளோ? சிஎம். அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏஎம். ஓகேவா? இப்போ இதுக்கு பதிலாக வேல்யூ போடலாம். இந்த இடத்துலையும் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது ஏஎம் ஈக்குவல் டு பிடி அப்படின்னு. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பிடியோட வேல்யூவை இந்த வேல்யூவை ஏஎம்க்கு பதிலாக இங்கே போட போகிறோம். இப்போது tan 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன? √3 ஈக்குவல் டு சிஎம்மோட வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஏஎம்மோட வேல்யூ பிடியோட வேல்யூ என்ன? அதை எடுத்து போட போகிறோம். இப்போ பிடியோட வேல்யூ 40√3 மீட்டர்னு வந்ததா? இங்கே நான் சைடில் வேணால் எழுதிடுறேன். பிடி ஈக்குவல் டு சிஎம். இது நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சிஎம் தான் வேணும். ஸோ சிஎம்மை நான் இந்த சைடு வச்சுட்டோம் அப்படின்னா இது இங்கே போச்சுன்னா 40. இப்போ 40√3ங்கிறது 40 பெருக்கல் √3. அடுத்து இங்கே இருக்கிற √3 அப்படியே போட்டுறோம். 40 × √3 × √3 3 ஆயிருமா? ஈக்குவல் டு சிஎம். அப்போ சிஎம் ஈக்குவல் டு 12 120 மீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சது சிஎம்ங்கிற இதோட டிஸ்டன்ஸ் மட்டும்தான். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? குன்றின் மொத்த உயரம் வேணும். அப்போது சிடி, குன்றோட உயரம் சிடி. இப்போ கண்டுபிடிச்ச சிஎம்மையும் எம்டியையும் ப்ளஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணலாமா? இப்போது குன்றின் உயரம் வேணும் அப்படின்னா சிடியோட டிஸ்டன்ஸ் எப்படி பிரிச்சிருக்கோம்? சிஎம் ப்ளஸ் எம்டி. இப்போ சிஎம்ங்கிறது நம்ம இப்போ கண்டுபிடிச்சது எவ்வளோ? 120 மீட்டர். எம்டிங்கிறது 40 மீட்டர். இப்போ கூட்டணும் அப்படின்னா 160 மீட்டர். சிடி அதாவது குன்றின் உயரம் சிடி ஈக்குவல் டு 160 மீட்டர். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? குன்றுக்கும் கப்பலுக்கும் இடைப்பட்ட தொலைவு. குன்றுக்கும் கப்பலுக்கும் இடைப்பட்ட தொலைவு நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? பிடி. பிடி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்தது? 40√3 மீட்டர்னு வந்தது. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இதை அப்படியே வச்சுக்கக்கூடாது. √3ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 40 × √3ஓட வேல்யூ என்ன? 1.732. இப்போ பெருக்கலாமா? எப்போவுமே பெருக்கும்போது என்ன பண்ணுவோம்? புள்ளியும் விட்டுருவோம், ஜீரோவையும் விட்டுருவோம். இப்போ விட்டுட்டு பெருக்கலாம் பாருங்கள். 4 2 8, 4 3 12, மிச்சம் 1, 4 7 28, 28 1 29, மிச்சம் 2,
ஒரு நாள் 4 4 2 6 ஓகேவா 69 28ன்னு வருது. இப்போ புள்ளி பாருங்கள், இங்கே 3 ஸ்தானம் தள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். இங்கே வரும்போது அப்போ எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே வச்சா எவ்வளோ வருது? குன்றிற்கும் கப்பலுக்கும் இடைப்பட்ட தொலைவு BD = 69.28 மீட்டர். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.